பல்துறை சிகிச்சையில் சென்னையின் முன்னணி மருத்துவமனையான வடபழனி காவேரி மருத்துவமனை காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ் எனும் பிரத்யேக சிகிச்சை பிரிவை தொடங்கியுள்ளது. இரைப்பை, குடல் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கு ஒருங்கிணைந்த மற்றும் ஆதாரபூர்வமான சிகிச்சையை வழங்குவதோடு அனைத்து வயதினருக்கும் ஏற்ற வாழ்க்கை முறை சார்ந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் இம்மையம் சிறப்பு கவனம் செலுத்தும் பல்துறை மருத்துவக் கட்டமைப்பு பிரிவாக காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவேரி மருத்துவமனையின் செயல் இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் கூறுகையில், வணக்கம், நான் டாக்டர் பாசுமணி, டாக்டர் ஆனந்த், டாக்டர் சுவாதி, நாங்க 3 பேரும் இன்னைக்கு காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ், அதாவது ஜீரண சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஒரு இடத்துல ஒரு குழுவா இருந்து எல்லா தீர்வுகளும் கொடுக்கறதுக்காக ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதை இன்னைக்கு லான்ச் பண்றதுக்காக நாங்க கூடியிருக்கோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு இந்த செய்தியை வெளியே எடுத்துட்டு போற பத்திரிகை தோழர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கே தெரியும், கோடை காலம், குளிர்காலம், இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜீரண பிரச்சனைகள் இப்ப தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அது இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், லேக் ஆஃப் ஸ்லீப், இரவுல தூக்கம் இல்லாம இருக்கிறது, இரவுல அதீத நேரத்துல உணவு உட்கொள்றது, உடல் பருமன், உடற்பயிற்சி இல்லாதது, அதுக்கப்புறம் நம்ம காரமா இல்ல மசாலா பொருட்கள் சாப்பிட்டதுனால அசிடிட்டி, இதுல இருந்து ஃபேட்டி லிவர், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது இல்லாம நம்ம பரவலாவே குடல் மற்றும் பேன்கிரியாஸ், இந்த லிவர், இதுல எல்லாம் புற்றுநோயும் அதிகரிச்சுட்டு வருது. இப்படி சாதாரண அசிடிட்டி, அஜீரணத்துல இருந்து நம்ம நம்மளை பயமுறுத்தக்கூடிய கல்லீரல் மற்றும் கேன்சர் நோய்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல முறையான கண்டறிதல், முறையான சிகிச்சை, நல்ல தீர்வோட போறதுக்காக தான் அந்த உயர்ந்த நோக்கத்தோட எல்லாரும் சேர்ந்து செயல்படுற ஒரு சிறப்பான மையமா இது அமைச்சிருக்கோம். இதுக்கு பத்திரிகை நண்பர்கள் செய்தியை கொண்டு போயிட்டு பொதுமக்களுக்கு சேர்த்து உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு வேணும்னு கேட்டுக்கோங்க. ஆமா, இப்ப டைஜஷன்னாக்கா நமக்கு நெஞ்செரிச்சல் இருக்கு இல்லைங்களா? நெஞ்செரிச்சல் எதுக்கு அளிக்கிறது நமக்கு சுலபமா தெரியும். பட் சில பேருக்கு தொண்டையில கட்டை போட்ட மாதிரி அடைக்கிறது, குரல் மாறுறது, இது கூட டைஜஷன். அதனால உங்களுக்கு ஏதாவது ஜீரணத்துல இங்க இது அதே மாதிரி கீழே மலப்பழக்கம் இருக்கு. இப்போ மலம் போறதுல நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கு. டெய்லி போயிடுவோம், இல்ல 2 நாளுக்கு ஒரு. அந்த ரொட்டீன் மாறும் பொழுது, இல்ல வயிறு வலிச்சு நீடிக்கும் போது, வயிறு ஊசம், மலத்துல ரத்தம் கலந்து வர்றது, இல்ல ரத்த இழப்பு நமக்கு காரணம் இல்லாம திடீர்னு டயர்ட் ஆகுறோம், மூச்சு வாங்குது. அப்போ ஜீரண மண்டல நோய்கள் நேரடியாக தெரியாம சுத்தி வளைச்சு கூட வரும். இப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்ம மூச்சு வாங்குது, டயர்டா இருக்கும், சத்துக்காரன் கடல பார்த்தா பிரச்சனை வயிறுலயோ இல்ல குடல்லயோ இருக்கலாம். அதனால உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னாக்கா உங்களுடைய குடும்ப மருத்துவரையோ இல்ல எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்டா இருந்தா கூட பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு ஜெனரலா பாக்குற அந்த நல்ல அனுபவம் அந்த மருத்துவரை நீங்க அணுகுனாக்கா தக்க வழிகாட்டுங்க. ஆமா, இப்ப கேன்சர் இந்த உடம்புலயே ஜீரண மண்டலம் தான் அதிகமாகும். ஏன்னா பெரிய மண்டலம் இல்லைங்களா? வாயில ஆரம்பிச்சு உணவு குழாய், இரைப்பை, கணையம், கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், ஆசனவாய், எங்க வேணாலும் கேன்சர் வரும். இப்போ ஹார்ட் டிசீஸ்னாக்கா ஹார்ட்ல அவ்வளவு கேன்சர் வராது. ஸோ கேன்சர்னு நம்ம பயப்படக்கூடிய ஃபீல்டு மெயினா கேஸ்ட்ரோன்டாலஜியும் பண்ணலாம். அந்த பயம் இருந்தாலும் வர வேண்டியது எங்க கிட்ட. ஆமா ஆமா, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் அங்க டிபார்ட்மெண்ட். இப்போ கல்லீரலுக்காக சிறப்பா அதுக்குன்னு பயிற்சி எடுத்துட்டு அந்த நோய்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்குறோம். எல்லாரும் ஒரு டீமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நாங்க இருக்கோம், எங்களுக்கு உதவி தேவை அவங்க வராங்க. அப்படி பேஷண்ட்டுக்கு சீம்லெஸ்னாக்கா எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம ஒரு ஒட்டுமொத்தமான ஒழுங்கான சிகிச்சைக்கு நாங்க உத்தரவாதம். கான்ஸ்டிபேஷன் 120 பேருக்கு இருக்கு. அந்த மலப்பழக்கன்றது நமக்கு மாறும் பொழுது, மோஷன் ரொம்ப கடினமா வரும்போதோ இல்ல அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம அதிகம் சிரமம் எடுத்துக்கிட்டு, அப்படி சிரமம் எடுத்தாலும் முழுமையா வெளியேறல, புவர் சாட்டிஸ்பாக்சன், திருப்தி இல்லாத, இப்படி பல காரணங்களுக்காக பேஷண்ட் கான்ஸ்டிபேட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. எந்த கான்டெக்ஸ்ட், இப்போ 20-30 வயசு நபருக்கு அவங்க டயட்டிங்ல போறாங்க, காய்கறி எல்லாம் குறைச்சிட்டாங்க, தூக்கம் இல்லைன்னாக்கா அது சிம்பிள் கான்ஸ்டிபேஷன். இப்போ 60-70 வயசு நபருக்கு அந்த மலச்சிக்கலோட
ஆசன வாயில வலி, வெடிப்பு, இல்ல ரத்தம் வருது, இல்ல உடம்பு எடை குறையுது, வயிற்று வலி அதிகமாகுது, ரத்தம் சேதமாகுதுன்னு வந்து இதெல்லாம் வந்து நம்ம அபாய எச்சரிக்கைன்னு சொல்லுவோம். சிவப்பு கொடி, ரெட் பிளாக். அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து ஒரு மலச்சிக்கல் கூட வேற என்னென்ன அவங்க உடம்ப சுத்தி குடலை சுத்தி வேற உபாதைகள் இருக்கிறதான்றத பொறுத்து அதனுடைய வெயிட்டேஜ் அதிகமா. சிம்பிளா இருந்தாக்க நம்ம வந்து நீர், நார் சத்து, உடற்பயிற்சி, அது அப்புறம் நம்ம மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய மருந்துகள் இருந்தாக்க அதை தவிர்க்கணும். அப்படி கொண்டு போயிடலாம். பட் வந்து நாள்பட்டு இருக்கு, இப்ப அதிகமா இருக்கு, வேற சில சமீக எடை குறைப்பெல்லாம் வருதுனாக்கா அவங்களுக்கு வந்து அதான் சொல்ற வாய்ப்பச்சை அவங்களுடைய ஏஜ் மற்ற கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம சிம்பிளான மெடிசன் வேண்டுமா, இல்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சு பைத்தியம் பண்ண. அதுதான் வந்து என்னென்ன சொல்றேன்னாக்கா எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ண அவசியம் இல்லை. சிம்பிளானவங்களுக்கு சிம்பிளான மருந்து கொடுக்கணும். கொஞ்சம் வந்து ஆபத்தா உள்ளவங்களுக்கு சிம்பிளாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து தள்ளி போகக்கூடாது. ஒரு சில நேரத்துல அங்க ஒரு 10 சென்டிமீட்டர் மேல ஒரு கட்டி இருந்து அதனுடைய அடைப்பினால மலச்சிக்கல் வரும். 60 வயசு நபருக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆகுது, ரத்தம் கம்மியா இருக்குனாங்க, நம்ம குயிக்கா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்குது. நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் வந்து 3 மாசம் 6 மாசம் வந்து இந்த மலை இலகுற மருந்து கொடுத்துட்டு நம்ம தள்ளி போடுவோம். அது செய்யத்தக்க செய்யாமையும் கெடும், செய்ய வேண்டியதை செய்யாம விடுறதும் தப்பு. அதே மாதிரி தேவையில்லாத சில வடிவேல் சொல்லுவாருங்களா, பாணி எல்லாம் புடுங்க கூடாதுன்னு சொல்லுவாரு இல்லையா, தேவையில்லாத. அப்ப தேவையில்லாம வர்றவங்களுக்கு எல்லாம் எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதுக்கு பேர் தான் வந்து அனுபவம். இவங்களுக்கு இது வேணும், இது போதும், இவங்களுக்கு இதுக்கு மேல கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு கண்டறிஞ்சு செய்யறதுதான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ஆமா, எல்லாம் எப்படி நாங்க வந்து இதை வந்து கொண்டு வரோம்னாக்கா, இது மாதிரி எல்லா டாக்டரும் ஒன்னா கூடி ஒரு பேஷண்ட் பத்தி நம்ம வந்து பேசி, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க. அப்படி இல்லாம நாங்க ஒரு இடத்துல கூடி வாரத்துக்கு 2 தடவை இந்த பேஷண்ட்க்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், இது சரியான்ட்டு இந்த ஒப்பீனியன் எல்லாம் ஃப்ரீயாவும் எத்திக்கலாவும். மருத்துவத்துல இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து லேசா விலகுனா கூட இன்னொருத்தவங்க, இப்ப ஒருத்தவங்களுக்கு எல்லாமே தெரியாது இல்லைங்களா, சொல்ல அவங்க அவங்களுடைய சிறப்பு அறிவை வந்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த பெனிஃபிட் பேஷண்ட்காக எடுத்துட்டு போற அந்த அப்ரோச் வந்து எங்களுடைய சிறப்பு அம்சமா சொல்றேன்.